கேரள மாநிலத்தில் அமீஃபா மூளைக்காய்ச்சலால் மேலும் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த 3 மாத குழந்தையும் மலப்புரத்தைச் சேர்ந்த 52 வயது மூதாட்டியும் உயிரிழந்தனர். கேரளாவில் ஒரே நாளில் அமீஃபா மூளைக்காய்ச்சலால் 2 உயிரிழந்ததால் பெரும் பதற்றமான சூழல் ஏற்படுகிறது. கேரள மாநிலத்தில் அமீஃபா மூளைக்காய்ச்சலால் மேலும் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த 3 மாத குழந்தையும் மலப்புரத்தைச் சேர்ந்த 52 வயது மூதாட்டியும் உயிரிழந்தனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹேமலதா. வணக்கம் ஹேமலதா. அமீஃபா மூளைக்காய்ச்சலால் மேலும் 2 பேர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. கேரளா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த நீரில் வாழக்கூடிய அமீபிக் மூளைக்காய்ச்சல், அதாவது இந்த மூளையை தின்று இது பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். இந்த பார்த்தீங்கன்னா தற்பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா கோழிக்கோட்டில் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9 வயது சிறுமிக்கு தான் இந்த தொற்று முதல்ல தெரிய வந்தது. அதை தொடர்ந்து அவர் சிகிச்சையில் இருந்தபோது சிகிச்சை பலனின்றி விழுந்தார். இந்நிலையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரை பார்த்தீங்கன்னா 13 பேர் அமீபிக் இந்த மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது 10 பேர் கோழிக்கோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. இந்நிலையில பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த சில தினங்களாக, அதாவது 3 மாத குழந்தை, கோழிக்கோட்டை சேர்ந்த 3 மாத குழந்தைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலப்புரத்தை சேர்ந்த 52 வயது பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா அமீபிக் மூளைக்காய்ச்சல் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா இருவருமே நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா சுகாதாரத்துறை தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில தற்பொழுது வரை பார்த்தீங்கன்னா மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் சொல்லப்படுகிறது. இந்த நீரில் வாழக்கூடிய, அதாவது குளத்தில், அதே மாதிரி நீச்சல் குளங்கள்ல குளிக்க வேண்டாம் சொல்லி தற்பொழுது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஹேமலதா.